ஹாய் காய்ஸ், காலையில் எழுந்துச்சி கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டு கடையில் பார்த்தா தெரிஞ்சு அண்ணன் பூரியை குளிப்பாட்டிகிட்டு இருக்காரு. சரி, அவர் குளிப்பாட்டிகிட்டு இருக்க நானும் ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே நம்ம ஆர்டர் பண்ண ரவா தோசை வந்துருச்சு. சரி, ரவா தோசை ஸ்பேரிங் ஏதாவது போடலாமேன்னு போயிட்டு 2 வடையை வாங்கிட்டு வந்தாங்க சைட்ஸாக. அதை முடிச்சுட்டு பார்த்தா ரொம்ப ஹெவியாக இருக்குது. சரி, இதில் சரிப்பட்டு வராது, இப்படியே போனால் தூக்கம் வரும்னு சொல்லிட்டு ராம்ஸில் போயிட்டு ஒரு டீயை போட்டு வந்துட்டு கிளம்பும்போது பார்க்குறேன் ஒரே சூப்பர் பைக்ஸாக நிற்கிது. ஆனால் பைக்ஸ் மாடல் தெரில, ஆனால் பைக் சூப்பராக இருந்துச்சு. சரி, இதெல்லாம் நம்ம அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் ரூமுக்கு வந்துட்டு ஆன்லைன் கிளாஸ் மறுபடியும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பழைய வீடியோஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி, கொஞ்சம் நேரத்துலேயே தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி பார்த்த கொரிஸ்லாம் அவ்வளோதான், நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு டீயை போட்டு நானும் நீங்கள் வாடனும் ரொம்ப நேரமாக பேசணும். அடுத்தடுத்து என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணலாம், இப்படியே இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்புறம் எங்கள் கோச் வந்துட்டாருங்க. கோச் வந்து நானும் எங்கள் கோச்சு இண்டோர் கிளம்பி போயிட்டு நானும் எங்கள் கோச்சு ஒரு 1/2 hour ப்ராக்டிஸ் பண்ணோம். ஒரு பேக் ஹேண்ட் ப்ராக்டிஸ் பண்ணோம். அவரும் பொறுமையாக ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு இருந்தார். நான் அப்பயும் நிறையா மிஸ்டேக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பரவாயில்ல, நாளைக்கு மறுபடியும் இன்னும் பயங்கரமாக கொண்டு வந்துடலாம் பேக் ஹேண்டை அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் கோச்சும் மறுபடியும் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. சரி, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு அப்புறம் மறுபடியும் வந்து உட்காந்து போக்கில் அடுத்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டாங்க. சரி, அப்படியே நிப்பாட்டி வச்சு வார்ம் அப் ஸ்டார்ட் பண்ணிட்டு நைட் ரூமுக்கு வந்துட்டு இன்னைக்கு நைட் டின்னர் ரைஸ் தாங்க போட்டு முடிச்சிட்டாங்க.